தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித சூசையப்பரை பற்றி விவிலியம் என்னத்தான் சொல்லுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, மத்தேயு லூக்கா இந்த 2 நற்செய்தியிலும் தாவீதின் வழிமரபினர், கன்னிமரியாளின் கற்புள்ள காவலர், மத்தேயு 1:25 சொல்லுது. இயேசுடைய வளர்ப்பு தந்தை, மத்தேயு 2:15 சொல்லுது. திருக்குடும்பத்தை பேணி வளர்த்தவர், மத்தேயு 1:19 சொல்லுது. அவர் ஒரு நீதிமான், மத்தேயு 1:21 சொல்லுது. அவர் உழைப்பாளர்களின் பாதுகாவலர், மத்தேயு 13 அதிகாரத்தில் அது வருது. மரணத்தின் பாதுகாவலர், கற்பின் நற்கல்வியினுடைய பரிந்துரையாளர், திருச்சபையுடைய விசுவாசத்தின் பாதுகாவலர் என்று அடுக்கிக் கொள்ளே செல்லலாம். அவருக்கு இத்தகைய அடைமொழி கொடுத்திருப்பதனுடைய காரணம் என்ன? அவரிடம் காணப்படுகின்ற நற்பண்புகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பாத்ரி கோர்தே என்ற திருமடலிலே அழகாக வரிசைப்படுத்தி சொல்லுகிறார். அவர் ஒரு அருமையான தந்தை. தந்தை என்றால் என்ன அர்த்தம் என்று பார்க்கின்ற பொழுது, தந்தை என்ற சொல்லுக்கு இரக்கம், பரிவு, கரிசனை, அன்பு, பாசம், நட்பு இவைகள் அனைத்தும் பரவி படர்ந்து இருக்கிறது அந்த தந்தை என்ற சொல்லுல. இவ்வளவு அடங்கியதுதான் தந்தை. எனவே அவர் ஒரு அருமையான தந்தை, அன்பும் கனிவும் உள்ள தந்தை, கீழ்ப்படிதல் உள்ள தந்தை, ஏற்றுக்கொள்ளும் தந்தை, துணிவுள்ள தந்தை, உழைக்கும் தந்தை, மறைவான வாழ்க்கை வாழ்ந்த தந்தை. இவ்வளவும் ஒருங்கே சேர்ந்த பண்பு நலன்களை கொண்டவர்தான் புனித சூசையப்பர். எனவே தான் இயேசுவுக்கு வளர்ப்பு தந்தையாக இறைவன் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சாதாரண ஒரு மனுஷனை இயேசுடைய வளர்ப்பு தந்தையாக தேர்ந்தெடுக்கவில்லை. இவ்வளவு உன்னதமான பண்பு நலன்களை, குணநலன்களை ஒருங்கே பெற்ற புனித சூசையப்பரைத்தான் இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படின்னா அவருடைய மதிப்பு என்னன்னு பாருங்க. எனவே தான் சூசையிடம் செல்லுகின்ற பொழுது நமக்கு உடனே கிராண்டட். எப்படி கன்னி பெரியமநாயகி மாதாவிட்ட வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ சொல்கிறது நமக்கு கிடைக்குதோ, அதே போல் புனித சூசையப்பரிடம் சென்று கேட்டோம் அப்படின்னா அது உடனே கிடைக்கும். ஏன் அப்படின்னா நிறையா பள்ளிக்கூடங்கள், கான்வென்ட்டு எல்லாம் இன்னைக்கு அகில உலகம் எங்கும் இருக்கிறது, கோவில்கள் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அவர் தனது மகனிடமிருந்து உடனடியாக பெற்று கொடுப்பார் என்ற உன்னதமான ஒரு நிலையை அவர் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தான் சூசையப்பருக்கு இவ்வளவு கோயில்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மடங்கள், செமினரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிடக்குது அவருடைய பாதுகாவல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் பார்க்குறோம், இறைமகன் இயேசுவை பாஸ்கா விழாவுக்கு சிறுவனாக இருக்கின்ற பொழுது அழைத்து செல்லுகிறார்கள். பாஸ்கா விழா முடிச்சுட்டு திரும்பி வராங்க, பிள்ளைய காணோம். ஒரு நாள் கழிச்ச பிற்பாடு தான் பார்க்குறாங்க. என்ன பதபதிச்சு இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுளுடைய புள்ள, அவரை தொலைச்சிட்டோமே, என்னடா கடவுளுக்கு பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி துடிச்சிருப்பாங்க. அனலில் இட்ட புழுவை போல துடிச்சிருக்கணும் அவங்க.
சாப்பிட்டு இருக்க முடியாது, தண்ணீர் குடிச்சிருக்க முடியாது, தூங்கியிருக்க முடியாது. கால்நடையாக காடு மேடுன்னு பிள்ளைய தேடி அலைஞ்சு கண்ணெல்லாம் பூத்து போயிருக்கணும். இன்றைக்கி நம்ம சர்வசாதாரணமாக படிச்சுட்டு போகிறோம். ஆனால் அவர்களுடைய அந்த உள் உணர்வை பார்க்கின்ற பொழுது அவர்கள் பட்ட வேதனைக்கு அளவே இல்லாமல் இருக்கும். சூசையப்பர் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கணும், பிள்ளைய காணுமேனு. 3 நாட்களுக்கு பின்னால்தான் கோவிலில் கண்டுபிடிக்கிறார்கள். அந்த 3 நாளும் அவர்கள் பட்ட வேதனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்ட பொழுது கூட புனித சூசையப்பர் பேசலை பாருங்களா, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு? மனைவிக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு. அவங்க தான் பேசுகிறாங்க, ஏப்பா அப்படி செஞ்சிட்டேன்னு. நாம்ளாம் இருந்தால் 12 வயசு பையன் காணாமல் போட்டான், கண்டுபிடிச்சோன்னா என்ன செய்வான்? பளிச்சுன்னு ஒரு அறை விட மாட்டோம். அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, பளிச்சுன்னு யாரை கட்டடா இங்கே இருந்த, என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு பளிச்சுன்னு ஒரு அறை விட்டுருப்போம். பொறுமையின் சிகரம் புனித சூசையப்பர். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மாறாக குடும்பங்களில் ஒரு உன்னதமான முன்மாதிரியாக, தந்தையினுடைய முன்மாதிரியாக அவர் இருக்கிறார். ஒரு வார்த்தை பேசல, தனது கடமையை செவ்வனை செய்தார். ஆனால் அங்கே ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை. விட்டுட்டு வந்து அவருக்கு தச்சு தொழிலை சொல்லி கொடுத்துருக்கணும், ப்ளஸ் நல்ல பண்பு நலன்களை சொல்லி கொடுத்துருக்கணும். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. இறைமகன் இயேசு எழுதுறாரு, அவ்வளோதான். இந்த பண்பு நலன்களை எங்கேருந்து கற்றுருப்பாரு? புனித சூசையப்பர்னு தான் கற்றுருக்கணும். அவர் தான் வளர்த்தவர், அவர் தான் வார்த்தை எடுத்தவர். பிள்ளைகள் இன்று நாசமாக போகிறாங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களாகிய நாம் தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறையிலே நாம் வளர்க்கவில்லை, அவர்களுக்கு முன்மாதிரியாக நாம் நடக்கவில்லை. அப்புறம் காலேஜுக்கு போய் அங்கே போய் இங்கே போய் அவன் கற்றுக்கிறான், அது வேற. ஆனால் இங்கே அடி அஸ்திவாரத்தை நாம் சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லை. குழந்தையாக இருந்தபொழுதே கோவிலுக்கு அழைத்து சொல்கிறார். இன்றைக்கி எத்தனை பேர் கோவிலுக்கு நமது பிள்ளைகளை அழைத்து கொண்டு வரோம்? தூங்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நமது பிள்ளைகளை கோவிலுக்கு அழைத்து வந்து ஆன்மீகத்தில், கடவுள் பக்தியில் வளர்ப்பதற்கு எத்தனை பெற்றோர் நாம் முன் வருகிறோம்? நாமளே கோயிலுக்கு வர்றதில்லை, வந்தால் அத்திபூத்த மாதிரி வரோம். பிள்ளைகளை பற்றி கவலையே படுறது கிடையாது. அவன் கேடு கட்டாயினா கடைசியில் அவன் பல்வேறு தீமைகளுக்கு அடிமையாகி அவன் தறிகட்டு போகிறப்போ தான், ஐயோ சாமி என் பிள்ளைய காப்பாற்றி சாமி அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு வந்து வேண்டிக்குவோம். கண் கட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த புனித சூசையப்பரின் வழியாக நாம் ஒரு அர்த்தமுள்ள குடும்பத்தை நடத்த வேண்டிய உன்னதமான பல்வேறு பண்பு நலன்கள் இருக்கின்றன. எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 1-2 அதை கடைபிடிச்சோன்னா அப்படின்னாலே அதுவே பெருசு அன்புக்குரியவர்களே. எனவே இன்றைய திருப்பலியிலே புனித சூசையப்பர் வழியாக இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சிறப்பான விதத்திலே நமது பிள்ளைகளையும் வளர்த்து வார்த்தெடுக்கின்ற உன்னதமான நிலையை கேட்டு இன்றைய திருப்பலியிலே ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.